الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தர்பியாவுடைய இறுதி வகுப்பு இது. துஆ மனனம், துஆக்களை நாம் மனனம் செய்து வருகிறோம். உண்மையில் தர்பியாவுடைய வகுப்புகளில் நாம் நிறைய துஆக்களை கற்றுக்கொண்டோம். இன்றைய வகுப்பை பொறுத்தவரையில், இன்றைய வகுப்பில் அதாவது இதுவரை காலமும் நாம் தர்பியாவுடைய வகுப்புகளில் கற்றுக்கொண்ட துஆக்களில் நான் இந்த துஆவை எனது வாழ்வில் ஓதி வருகிறேன், அதை தான் நீங்கள் சொல்ல வேணும். பெண்கள் பகுதியிலும் சகோதரிகள் அப்படி ஓதக்கூடிய துஆக்களை கொஞ்சம் எழுதி அனுப்புங்க அவசரமாக, இன்ஷா அல்லாஹ். என்ன செய்யுங்க, பெண்கள் பகுதியில் சகோதரிகள் நாம் இந்த தர்பியாவிலே கற்றுக்கொண்ட இந்த துஆவை நான் எனது வாழ்வில் ஓதி வருகிறேன் அப்படி என்ற துஆக்களை தொடர்ந்து தர்பியாவுக்கு வரக்கூடிய நிறைய சகோதரிகள் வந்திருப்பீங்க. அவர்கள் என்ன செய்யுங்க, எழுதி அனுப்புங்கள். அதையும் நாம் இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பில் அனைவரும் அறிந்து கொள்வதற்காக, அனைவரும் பயனடைவதற்காக அதை நாம் மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்வோம். அப்போ இந்த வகுப்புடைய இன்றைய வகுப்பு என்னதான், அதாவது இவ்வளோ காலம் நாங்கள் தர்பியாவில் நிறைய துஆக்களை படித்தோம், எதுவும் தலையில் இல்லை அப்படி சொல்லாமல், எதுவுமே தலையில் கிடையாது அப்படின்னு இல்லாமல், அதாவது படித்த துஆக்களில் நான் இந்த துஆவை எனது வாழ்வில் நான் என்ன செய்கிறேன், ஓதி வருகிறேன். அது தொழுகையுடைய துஆ, நாங்கள் எல்லா தலைப்புடைய துஆக்களையும் பார்த்துட்டோம் அல்ஹம்துலில்லாஹ். தர்பியாக்களை பொறுத்தவரையில் ஆரம்பத்திலும் தர்பியாவுக்கு வந்தவங்களுக்கு தெரியும், நாங்கள் எந்த தலைப்பையும் விடல் என்கின்ற அளவுக்கு எல்லா தலைப்புகளிலும் துஆக்களை நாம் கற்றுக்கொண்டோம். தொழுகையாக இருக்கலாம், காலை மாலை துஆக்களாக இருக்கலாம், நோய் நிவாரணி துஆக்களாக இருக்கலாம், கஷ்டங்கள் துன்பங்களில் ஓதக்கூடிய துஆக்களாக இருக்கலாம். இப்படி நிறைய துஆக்கள், மாஷா அல்லாஹ், நிறைய துஆக்களை நாம் என்ன செய்தோம், கற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்போ எனவே இன்று நாங்கள் என்ன செய்வோம், இதுதான் பாடம், தலைப்பு. அதாவது நான் தர்பியாவில் கற்றுக்கொண்ட இந்த துஆவை எனது வாழ்வில் ஓதி வருகிறேன். யார் முதலாவது ஆரம்பிக்கிறீங்க? கையை மட்டும் உயர்த்துங்க, கையை உயர்த்துங்க, நாங்கள் எடுப்போம். சரி, சொல்லுங்கள். இல்லை, நீங்கள் ஓதக்கூடிய துஆவை பொறுத்தவரையில் அது வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு சொல்லப்பட்ட துஆ ஒன்று இல்லை, சரியா? இல்லை, நீங்கள் எப்படி தான், அதாவது ஒரு துஆவை நாங்கள் வளமையாக ஓதி வரும்போது அதுக்கு ஆதாரம் வேணும். ஒரு இடத்துல நாங்கள் குறிப்பாக ஓதி வாரம் பண்ணுவீங்களே, அப்போ அதுக்கு நேரடி என்ன வேணும், அதுக்கு ஆதாரம் வேண்டும். இப்போ நீங்கள் பிஸ்மில்லாஹில் நீங்கள் ஓதிய துஆ அழகான துஆ இல்லை, நான் சொல்கிறேன், புரிய வைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ அதாவது பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மஅஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவஸ் ஸமீஉல் அலீம். இது மிக ஒரு அழகான, ஒரு மிக சிறந்த துஆ, அப்படி தானே? அந்த அல்லாஹ்வுடைய பெயர் பிஸ்மில்லாஹ் என்பது மிக வலிமை மிக்க ஒன்று. பிஸ்மில்லா என்பது மிக வலிமை மிக்க ஒன்று. அப்படிப்பட்ட அந்த பெயர் என்ன செய்யுது, அந்த பெயர் சேர்ந்து விடும்போது அது என்ன செய்யாது, ஏதாவது ஒன்றோடு அந்த பெயர் இணைந்து விடும்போது எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அவ்வளோ ஒரு பலம் மிக்கது பிஸ்மில்லா என்பது. நிறைய ஹதீஸ்களாக நாங்கள் வேறு ஹதீஸ்களையும் பார்க்குறோம். நிச்சயமாக அவன் யாவற்றையும் செவியேற்றவன், யாவற்றையும் அறிந்தவன். அப்போ இந்த துஆவை பொறுத்தவரை இது காலை மாலையுடைய துஆவில் வரக்கூடிய ஹதீஸ். அந்த ஹதீஸுடைய தரம் சம்பந்தமான விமர்சனங்கள் இருக்கின்றன. அப்போ எனவே அதில் வந்த ஒரு துஆ. அப்போ இந்த துஆவை நீங்கள் என்ன செய்ய, வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது என்று அப்படி தொடர்ந்து ஓதக்கூடிய அமைப்பில் உள்ள ஒரு துஆ இல்லை. ஆனால் இந்த துஆ காலை மாலையுடைய துஆவில் வரக்கூடிய ஒரு துஆ, மிக அழகான ஒரு பொருளை கொண்ட ஒரு துஆ. இப்போ உண்மையில் அல்லாஹுடைய திருநாமம் என்பது பிஸ்மில்லா என்பது, சுப்ஹான் அல்லாஹ், அது மிகப்பெரிய சக்தி, அதுக்கு வலிமை இருக்கிறது இல்லையா? இப்போ அதாவது ஷைத்தானுக்கு உணவே ஹராம், அப்படி தான். இப்போ ஒருத்தர் சாப்பிட ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லா என்று சொல்லிவிட்டால் அந்த உணவு ஷைத்தானுக்கு ஹராம், அந்த உணவை அவனால் சாப்பிட முடியாது. அப்படிப்பட்ட ஆற்றல், வலிமை அதுக்கு இருக்கிறது. இப்போ பிஸ்மில்லா என்று சொல்லிவிட்டால் ஷைத்தான்
அந்த வீட்டிலே அவனுக்கு தங்க முடியாது இரவில். எந்த வீட்டுடைய வாயில் பிஸ்மில்லா என்று சொல்லி மூடப்படுகிறதோ அங்கு அந்த ஷைத்தானுடைய அந்த கூட்டத்துக்கு அந்த வீட்டில் தங்குவதற்கு அவகாசம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை. எனவே அருமையான சகோதரர்களே, அவர் சொன்னது ஒரு நல்ல ஒரு விஷயம். ஆனால் ஒரு சிறந்த துவா இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் ஓதிக்கொள்வது. சரி, அடுத்தது யார்? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கள், பிரச்சனை இல்லை. அடுத்து நீங்கள் எடுங்க. மாஷா அல்லாஹ். அல்லாஹும்ம ஹாசிப்னி சொல்லுங்கள். அல்லாஹும்ம ஹாசிப்னி ஹிசாபை யசீரா. அல்லாஹும்ம ஹாசிப்னி ஹிசாபை யசீரா. அப்போ இந்த துஆ, அப்போ இது நாளை மறுமையுடைய நாளில் படைத்த ரப்பின் முன்னால் நாம் ஒவ்வொருவரும் விசாரணைக்காக நிறுத்தப்படுவோம். நாம் ஒவ்வொருவரும் படைத்த ரப்பின் முன்னால் விசாரணைக்காக நிறுத்தப்படுவோம். யாரும் தப்பிக்க முடியாது. எனவே அருமை சகோதரர்களே, அந்த நாளுடைய விசாரணை எளிதாக வேண்டும். அந்த நாளுடைய விசாரணை எளிதாக்கப்பட வேண்டும். ஃபஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பியமீனிஹி ஃபஸௌஃப யுஹாஸபு ஹிசாபன் யஸீரா. இப்போ யாருக்கு வழக்கரத்தில் அவரது ஏடு வழங்கப்படுகிறதோ அவரது விசாரணை எளிதாக்கப்படும். எனவே இந்த துஆ ஒரு மிக முக்கியமான துஆ. நமது நாளை மறுமையுடைய விசாரணை எளிதாக்கப்படுவதற்கு. அல்லாஹும்ம ஹாசிப்னி ஹிசாபன் யஸீரா. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அடுத்து சொல்லுங்கள். மாஷா அல்லாஹ். இது குர்ஆனில் வரக்கூடிய ஆல் இம்ரான் அத்தியாயத்தில் வரக்கூடிய துஆ. ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைத்தனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மத்தன் இன்னக அன்தல் வஹாப். நாங்கள் வழிகேட்டிலிருந்து நமது உள்ளங்களை பாதுகாத்து கொள்வதற்காக உள்ள ஒரு மிக முக்கியமான ஒரு துஆ, ஒரு பிரார்த்தனை. எனவே என் அருமையான சகோதரர்களே, எந்த அளவுக்கு சொல்வார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய தூதருடைய மௌத்துக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் பலவிதமான ஃபித்னாக்கள், குழப்பங்கள் ஏற்பட்டன. இந்த துஆவை அந்த நாட்களில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் அதிகம் ஓதினார்கள் என்று சொல்வார்கள். ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைத்தனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மத்தன் இன்னக அன்தல் வஹாப். பாரக்கல்லாஹு ஃபீக். வேற யாரு? அல்லாஹும்ம அக்ஸிர் லி மாலி வவலதி வபாரிக் லி ஃபீஹி. அதாவது எனது செல்வத்தில், எனது பிள்ளைகளில் என்ன அதிகரிப்பை ஏற்படுத்துவாயாக, அதிகரிக்க செய்வாயாக. அதேபோன்று வபாரிக் லி ஃபீமா ஆதைத்தனி, நீ வழங்கியவற்றில் எனக்கு பரக்கத்து செய்வாயாக. அப்போ இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சஹாபிக்கு பிரத்யேகமாக கேட்டாங்க? அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்களுக்கு. எனவே ஒருவர் அதை தனக்கு எப்படி கேட்கக்கூடிய அமைப்பில் நாம் இந்த துஆவை கற்றுக்கொண்டோம். பாரக்கல்லாஹு ஃபீக். ஓகே, இது ஒரு பெரிய துஆ. நாளை மறுமையுடைய நாளில் ஒருவர் எல்லா படைப்புகளை விடவும் தன்னை சிறப்பானவனாக ஆக்குவாயாக என்று வரக்கூடிய ஒரு துஆ. இதுவும் நாங்கள் கற்றுக்கொண்ட ஒரு துஆ. இந்த துஆவையும் நாம் என்ன செய்வது? ஓதி வருவது. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சொல்லுங்கள். அதாவது இதுவும் நாங்கள் தர்பியாவில் கற்றுக்கொண்ட ஒரு பிரார்த்தனை. அஃப்தர இந்தகுமுஸ் ஸாயிமூன் வ அகலத் ஆமகுமுல் அபரார் வஸல்லத் அலைக்குமுல் மலாயிகா. இந்த துஆவை பொறுத்தவரையில் நாம் ஒரு இடத்தில் விருந்துக்கு சென்றால், நமக்கு விருந்தளிக்கப்படுகிறது என்றால் நாம் ஓத வேண்டிய ஒரு பிரார்த்தனையாக இந்த பிரார்த்தனை இருக்கிறது. அஃப்தர இந்தகுமுஸ் ஸாயிமூன் வ அகலத் ஆமகுமுல் அபரார் வஸல்லத் அலைக்குமுல் மலாயிகா. இந்த ஹதீஸை வைத்து அறிஞர்கள் எடுக்கக்கூடிய ஒரு ஆதாரம் தான் என்னவென்றால், அதாவது இதில் நோன்பாளியை நோன்பு திறக்க வைப்பதனுடைய சிறப்புக்கு இந்த ஹதீஸை ஆதாரமாக கொண்டு வருவார்கள். நோன்பாளிகளை நோன்பு திறக்க வைப்பதற்கு சிறப்புக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான ஆதாரமாகவும் நாம் இந்த ஹதீஸை பார்க்கலாம். பாரக்கல்லாஹு ஃபீக். யார் சொல்லுங்கள்? ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين என்ற துஆ. சரி, அடுத்து யார் சொல்றீங்க? மாஷா அல்லாஹ். ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி
வமின் துர்ரியதி ரப்பனா வதகப்பல் துஆ. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட அந்த பிரார்த்தனை. இது ஒரு முக்கியமான ஒரு துஆ. நாங்கள் தொழுகையில் நிலையாக இருப்பதற்கு ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வமின் துர்ரியதி, என்னையும் எனது சந்ததியில் உள்ளோரையும் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. ரப்பனா வதகப்பல் துஆ, எம்மிடமிருந்து பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வாயாக. எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த அடிப்படையில் இது ஒரு மிகச்சிறந்த ஒரு துஆ. நாம் ஓதி வர வேண்டிய துஆக்களில் ஒரு மிக சிறப்பான ஒரு துஆ. ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வமின் துர்ரியதி ரப்பனா வதகப்பல் துஆ. சரி, வேறு யார் சொல்கிறீங்க? மாஷா அல்லாஹ். அல்லாஹும்ம அக்ஃபிர் தம்பி வதஹிர் கல்பி வஹஸ்ஸின் ஃபர்ஜி. இது ஒரு முக்கியமான துஆ. அல்லாஹும்ம அக்ஃபிர் தம்பி என்ன அர்த்தம் சொல்லுங்கள்? யா அல்லாஹ் எனது பாவங்களை மன்னிப்பாயாக. வதஹிர் கல்பி என்றா எனது உள்ளத்தை தூய்மையாக்குவாயாக. வஹஸ்ஸின் ஃபர்ஜி என்றா எனது கற்பை காப்பாயாக தவறான விஷயங்கள்லேருந்து. அப்போ எனவே இது ஒரு முக்கியமான துவாக்களை நாங்கள் தர்பியாவில் கற்றுக்கொண்ட ஒரு துவா. அல்லாஹும்ம அக்ஃபிர் தம்பி வதஹிர் கல்பி வஹஸ்ஸின் ஃபர்ஜி. சரி, வேறு யார் சொல்கிறீங்க? சொல்லாதவங்க? ஓகே, மாஷா அல்லாஹ். நபி அவர்கள் 4 விஷயங்களை விட்டு பாதுகாப்பு தேடினாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஸவாலி நிஅமதிக் வ தஹவ்வுலி ஆஃபியதிக் வ ஃபுஜாஅத்தி நிக்மதிக் வ ஜமீஇ சஹதிக். இந்த 4ம் அல்லாஹ்வுடைய தூதர் பாதுகாப்பு தேடிய மிக முக்கியமான விஷயங்கள். ஒரு சிறந்த துவா, முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி, அழகான துவா. நாங்கள் ஒவ்வொருவரும் மனநமிட்டு ஓத வேண்டிய துவாக்கள். சரி, பாரக்கல்லாஹு ஃபீக். வேறு யார் சொல்கிறீங்க? வேறு யார் கையெழுத்துனீங்களா? கையெழுத்துங்க பாப்பா. اللهم إني أعوذ بك من الكفر والفقر وعذاب القبر. اللهم إني أعوذ بك من الكفر والفقر وعذاب القبر என்ற அந்த துஆ. குஃப்ரை விட்டும் ஏழ்மையை விட்டும் கபருடைய வேதனை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். வேறு யார் இருக்கிறீங்க? வேறு நீங்கள்? அல்லாஹுமின்னி அஸ்பஹத்து வருது. அல்லாஹுமின்னி நாங்கள் படித்து வந்து அல்லாஹுமின்னி உஷ்ஹிதுக்க வ உஷ்ஹிது மலாயிகத்தக்க வஹமலத் அர்ஷிக் வஜமிய ஹல்கிக் அன்னக அன்தல்லாஹ் லா இலாஹ இல்லா அன்த வஹ்தக லா ஷரீக லக் வ அன்ன முஹம்மதன் அப்துக வ ரசூலுக என்று வரக்கூடிய துவா. இது ஒருவருக்கு நரக விடுதலை பெற்று தரக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு சிறப்பான துவா என்று நாம் என்ன செய்தோம்? இந்த துவாவை கற்றுக்கொண்டோம். சரி, பாரக்கல்லாஹு ஃபீக். வேறு யார்? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ வ ரிஸ்கன் தய்யிபா வ அமலன் முத்தகப்பலா என்ற துவா மிக சிறந்த ஒரு பொருளை உள்ளடக்கிய ஒரு துவாவாக இந்த துவா இருக்கிறது. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அடுத்தது, அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக். அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக். இந்த துஆவை பொறுத்தவரையில் நாங்கள் மாலையில் ஓதுவதன் மூலம் என்ன விஷ ஜந்துக்கள் உடைய அந்த தீண்டுதல்கள் நமக்கு பாதுகாப்பு இருக்கிறது. ஒரு பிரயாணத்தில் ஒரு இடத்துல இறங்கினால் இந்த துஆவை ஓதிக்கொள்வது அது அவருக்கு பாதுகாப்பு என்றெல்லாம் ஹதீஸ்களை படித்திருக்கிறோம். அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக். வேறு யாரும் சொல்கிறீங்களா? பெண்கள் பாதியில் எழுதி அனுப்பிடுங்க. எழுதிட்டீங்கன்னா பெண்கள் பாதியில் உள்ளது அவசரமாக அனுப்புங்க. அதோடு முடிச்சுக்கொள்ளும் இன்ஷா அல்லாஹ். யார் வேறு சொல்ல போகிறீங்க? சொல்லுங்கள். اللهم إني أعوذ بك من عذاب القبر ومن عذاب النار ومن فتنة المحيا والممات ومن فتنة المسيح الدجال. தொழுகையுடைய இறுதியில் நாங்கள் என்ன செய்கிறது? இதை ஓதுவது நபி அவங்க கற்றுத்தந்த ஒரு முக்கியமான பிரார்த்தனை. வேறு யாரும் சொல்கிறீங்களா? சொல்லாதவங்க? பாரக்கல்லாஹு ஃபீக். அதாவது சய்யிதுல் இஸ்திக்ஃபார் நாங்கள் காலையிலும் மாலையிலும் ஓதி வர வேண்டிய முக்கியமான ஒரு துவா. அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த خلقتني وانا عبدك. சொல்லுங்கள். وانا على عهدك ووعدك ما استطعت اعوذ بك من شر ما صنعت ابوء لك بنعمتك علي وابوء بذنبي فاغفر لي فانه لا يغفر الذنوب الا انت. இதனுடைய சிறப்பை நாங்கள் அறிந்திருக்கிறோம். உறுதியான நம்பிக்கையோடு யார் இதை ஓதுகிறாரோ மாலையாவதற்குள் அவர் மரணித்தால், காலையில் ஓதி மாலையாவதற்குள் மரணித்தால் அவர் சொர்க்கம், மாலையில் ஓதி காலையாவதற்கு மரணித்தால் அவர் சொர்க்கம் என்ற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பு உள்ள ஒரு பிரார்த்தனை. நாங்கள் காலை மாலை துவாக்களில் கூடாத ஒரு இது நாங்கள் தவறவிடவே கூடாது. காலை மாலை துவாக்களில் ஓதப்பட வேண்டிய முதன்மையான ஒரு பிரார்த்தனை. ஏன்னா இது புகாரில் வரக்கூடிய செய்தி. சரி, அடுத்து வேறு யாரும் இதில் சொல்லுங்கள்.
அதாவது இப்போ நீங்கள் இங்கே கேட்ட பிறகு பார்த்து சொல்லாமல் இதை நான் ஓதி வாரேன்னு சொன்னால் அதுதான் மிக எங்களுக்கு வேணும். என்ன, நான் இந்த துவாவை தர்பியாவில் கற்று ஓதி வருகிறேன், அதான் முக்கியம் எங்களுக்கு. நாங்கள் தர்பியாவில் படித்த துவாக்களில் ஏதாவது எல்லாவற்றும் இல்லை, நான் இதையாவது எனது வாழ்வில் என்ன செய்கிறேன், ஓதி வருகிறேன் என்ற அமைப்பில் உள்ளது தான். ஏன்னா மிக முக்கியமான பகுதி இந்த துவாக்கள் என்ற பகுதி ஒரு மூமினுடைய வாழ்வில். எனவே நாங்கள் என்ன செய்யக்கூடாது, அதை விடக்கூடாது. துவாக்கள் என்பது மிக முக்கியமானவைகள். இப்போ அவர் சொன்ன இந்த துவா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஜஹதில் பலாயி வதரகி ஷகாயி வசூஇல் கவாயி வஷமாத்தத்தில் ஆதா, இந்த துவா ஒரு முக்கியமான ஒரு துவாவாக இருக்கிறது. தாங்க முடியாத சோதனைகள் இருந்து பாதுகாப்பு தேடக்கூடிய அமைப்பில் வரக்கூடிய இந்த துவா. எனவே இதையும் நாங்கள் பாதுகாப்புக்காக ஓத வேண்டிய ஒரு துவாவாக இருக்கிறது. வேறு யாரும் இருக்கிறீங்களா? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா, இது எல்லாருக்கும் தெரியுதானே? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. அப்போ இந்த துஆ நாம் நேர்வழியை, தக்வாவை, பேணுதலை, தன்னிறைவை கேட்கக்கூடிய ஒரு சிறந்த துஆ. பரக்கல்லாஹு ஃபீக். வேறு யாரும் இருக்கிறீங்களா சொல்லாமல்? ரப்பி கிஃபிர்லி ஹதீஅத்தி யௌமத்தீன், ரப்பி கிஃபிர்லி ஹதீஅத்தி யௌமத்தீன். இப்போ மறுமையுடைய நாளில் எனது பாவங்களை மன்னித்து விடுவாயாக. இதை நாங்கள் தர்பியாவில் படித்த ஒரு துவா தான், ரப்பி கிஃபிர்லி ஹதீஅத்தி யௌமத்தீன் என்பது. சரி, வேறு யாரும் சொல்லாதவங்க வாய்ப்பு இருக்குது? அதாவது இது வந்து நாங்கள் எதிரிகள் என்ன செய்யப்பட வேண்டும், அல்லாஹ்வின் மூலம் எதிரிகள் நாங்கள் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கக்கூடிய அமைப்பு. அல்லாஹும்ம இன்னா நஜ்அலுக ஃபீ நுஹூரிஹிம் வ நஅஊது பிக மின் ஷுரூரிஹிம் என்ற துவா. சரி, எனவே இப்படியாக மாஷா அல்லாஹ்ண்டு இப்போ நான் இதனுடைய நோக்கம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு பிறகாவது கொஞ்சம் என்ன செய்யுங்க, தர்பியாவில் கற்றுக்கொண்ட துவாக்கள் எல்லாம் என்ன செய்ய நாங்கள் பிரிண்டாக கொடுத்துருப்போம், அல்லது அதனுடைய வீடியோக்கள் இருக்கின்றன. நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த துவாக்களை கொஞ்சம் மீட்டி பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். மீட்டி பார்த்து அந்த துவாக்கள் நாங்கள் என்ன செய்யணும், நமது வாழ்வில் மிக முக்கியமான ஒரு பகுதியாக இந்த பிரார்த்தனைகள் இருக்க வேண்டும். அவைகளை நாங்கள் சில முக்கியமான துவாக்கள் என்று உள்ளவைகளை நாம் என்ன செய்வது, தொடர்ந்து ஓதி வருவது. ஏன்னா இப்போ சில துவாக்களை பார்த்தீங்கன்னா அது எல்லாவற்றையும் உள்ளடக்கிய துவாக்கள், அப்படி ரசூல் நாங்கள் சொன்னாங்க, அது அனைத்தையும் உள்ளடக்கிய துவாக்கள். இப்போ அல்லாஹும்ம கிஃபிர்லி வர்ஹம்னி வஆஃபினி வர்ஸுக்னி, இப்போ இந்த துவாவை ரசூல் நாங்கள் சொல்லும்போது இது துன்யா ஆஹிரா இரண்டையும் உள்ளடக்கி விட்டதுன்னு சொல்கிறாங்க. அல்லாஹும்ம கிஃபிர்லி வர்ஹம்னி வஆஃபினி வர்ஸுக்னி என்ற துவா. அப்போ இப்படியான துவாக்கள் அதாவது குறைந்த வார்த்தைகளாக இருக்கும், ஆனால் அனைத்தையும் அது உள்ளடக்கிவிட்ட அமைப்பில் அந்த துவாக்கள் இருக்கும். இப்போ இன்றைக்கி ஷேக் அவங்களோட பாடத்திலும் ஈமானை பற்றிய நிறைய விஷயங்கள், ஈமானுடைய விஷயங்களை சொன்னாங்க. இப்போ ஈமானோடு சம்பந்தப்படுத்தியுள்ள விஷயங்களில் ஹதீஸில் வந்த துவாக்களில் நாங்கள் தர்பியாலையும் அந்த துவாவை படித்தோம். ஒரு துவா, அந்த துவா என்னென்றால் அல்லாஹும்ம ஜத்திதில் ஈமான ஃபீ குலூபினா. அவர் அந்த சொன்ன ஹதீஸை அடிப்படையாக வைத்தே அந்த துவா. எப்படி? அல்லாஹும்ம ஜத்திதில் ஈமான, சொல்லுங்க, அல்லாஹும்ம ஜத்திதில் ஈமான ஃபீ குலூபினா, அல்லாஹும்ம ஜத்திதில் ஈமான ஃபீ குலூபினா. அல்லாஹும்ம யா அல்லாஹ் ஜத்திதில் ஈமான, ஈமானை புதுப்பிப்பாயாக, ஃபீ குலூபினா எமது உள்ளங்களில். அல்லாஹும்ம ஜத்திதில் ஈமான ஃபீ குலூபினா. சொல்லுங்க பாபா, திரும்ப சொல்லுங்க, திரும்ப தனித்தனியாக சொல்லுங்க. தனித்தனியாக யார் சொல்கிறீங்க? சரி, வேற அது வேற, அது குர்ஆனில் வரதுவா, இது வந்து நாங்கள் ஹதீஸில் இருந்து வரதுவா. ஓகே, அல்லாஹும்ம ஜத்திதில் ஈமான ஃபீ குலூபினா, அது வந்து குர்ஆனுடைய வசனத்தை வச்சு அந்த துவா. வலாக்கின் அல்லாஹ் ஹப்பப இலைக்குமுல் ஈமான, அதை வச்சு அல்லாஹும்ம ஹப்பிப் இலைனல் ஈமான், அல்லாஹும்ம ஹப்பிப் இலையல் ஈமான் வஸையின்ஹு ஃபீ கல்பி, அல்லது பன்மையில் சொல்கிறதா இருந்தால் வஸையின்ஹு ஃபீ குலூபினா வகர்ரிஹ் இலைனல் குஃப்ர வல் ஃபுசூக வல் இஸ்யான். அதே மாதிரி இன்னொரு துவா இருக்குது, சொல்லுங்கள், அல்லாஹும்ம ஜத்திதில் ஈமான ஃபீ குலூபினா. வேறு யார் சொல்கிறீங்க? அப்போ ஞாபகம் வச்சு பாடமாக்கிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு துவா ஹதீஸில் பார்க்கலாம், ஒரு நீண்ட ஒரு துவா. நீண்ட துவாவில் அதாவது சலாம் தொழுகையில் சலாம் கொடுப்பதற்கு முன்னால் இறுதியில் ஓதக்கூடிய ஒரு துவா. அதில் ஒரு பகுதி வரும். எப்படி என்றால் அல்லாஹும்ம ஸையின்னா பிஸீனத்தில் ஈமான். எப்படி வரும்? அல்லாஹும்ம ஸையின்னா
பிஸீனத்தில் ஈமான். அப்போ என்ன, அப்போ எம்மை அழகுபடுத்துவாயாக ஈமானுடைய அழகை கொண்டு. சுப்ஹானல்லாஹ். எப்படி இப்போ நாம் அல்லாஹ்விடத்தில் எதை கேட்குறோம்? அல்லாஹும்ம ஸய்யின்னா பிஸீனத்தில் ஈமான். இப்போ ஈமானுடைய அழகை கொண்டு எம்மை அழகுபடுத்துவாயா, எம்மை அலங்கரிப்பாயா. அப்போ சுப்ஹானல்லாஹ் அவருடைய செயல்கள், அவருடைய வார்த்தைகள் எல்லாம் என்ன, அல்லாஹ்வால் விரும்பப்பட்டதாக, அல்லாஹ்வால் பொருந்தி கொள்ளப்பட்டதாக மாறும். அல்லாஹும்ம ஸய்யின்னா பிஸீனத்தில் ஈமான். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் மாஷா அல்லாண்டு நாங்கள் இந்த துவாக்களை படித்த துவாக்களை கொஞ்சம் என்ன செய்வோம், மீட்டிக்கொள்வோம், எமது வாழ்வில் ஓதி வருவோம். துவாக்கள் என்ற பகுதி ஒரு மூமினுடைய வாழ்வில் மிக முக்கியமான ஒரு பகுதி என்று கூறி நாம் இன்றைய தர்பியாவை நிறைவு செய்கிறோம். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.